வணக்கம் சார். வணக்கம். தமிழக சட்டமன்றம் இன்னைக்கு தொடர்ந்து நடந்துச்சு சார். முதல்வரா திரு விஜய் அவர்கள் பதவியேற்றாரு. அவங்களோட எம்எல்ஏக்கள் பதவியேற்றாங்க. எதிர்க்கட்சி தலைவரா திரு உதயநிதி அவர்கள் பதவியேற்றிருந்தாரு. ஸோ இந்த இளைஞர்களுடைய காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த பக்கம் திரு விஜய், இந்த பக்கம் திரு உதயநிதி அப்படின்னும்போதே ஒரு புதிய அத்தியாயத்துக்கு தமிழகம் தயாராகி விட்டதா சார்? நிச்சயமா ஒரு மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம், மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு அன்புமணிக்கு எப்படி வடிவமைத்து கொடுத்தாரோ ஜான் ஆரோக்கியசாமி, விஜய்க்கான ஒரு மாற்றத்தை அவருக்கும் ஒரு பெரிய பங்கு உண்டு. அதில் அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது இந்த ஜென்சி கிட்ஸும் 2K கிட்ஸும் இளைஞர்கள் தான். குறிப்பாக பெண்களுடைய வாக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி சட்டப்பேரவை முழுக்க பெரும் இளைஞர்களுடைய ஒரு கூட்டமாகவே இருந்தது. அதில் எல்லாம் பெரும்பான்மையானவர்கள், அதுவும் தாவேக்காவிலிருந்து வந்தவர்கள் பெரும்பான்மையானவர்கள் முதல் சட்டமன்ற உறுப்பினர்கள். இன்றைக்கி சேஞ்ச் ஆட்கோட்டையை முதல் முறையாக பார்த்தவர் கூட பல பேர் இருப்பாங்க. சேலத்தை சேர்ந்த பார்த்திபன் அவர் கூட தொட்டு கும்பிட்டுலாம் வந்திருந்தார். அப்படி இனி எதிர்கால அரசியல் தமிழகத்தில் இல்லை இந்தியாவில் அல்லது உலகத்தில் கூட பார்த்திங்கன்னா இளைஞர்களுடைய எழுச்சி தான், இளைஞர்களுடைய அந்த அந்த வரவேற்பு தான் உலக அரசியலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு அது ஒரு முக்கியமாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி இனிமேல் பார்த்தீங்கன்னா விஜய் வெர்சஸ் உதயநிதி, உதயநிதி வெர்சஸ் விஜய் தான். அதெல்லாம் மீறி இந்த இளைஞர்கள் எப்படி பணியாற்ற போகிறார்கள், அவர்களுக்கான அந்த வாய்ப்பு எப்படி இருக்குது, அந்த பணியாற்றத்துக்கான அந்த அந்த ஸ்பேஸ் எப்படி இருக்க போகுது, என்ன இவங்க பண்ண போகிறாங்க, இவங்க சொன்ன வாக்குறுதியெல்லாம் எப்படி நிறைவேற்றப் போகிறார்கள், இது எல்லாம் ஒரு பெரிய சவாலாக இந்த வருகிற அந்த 5 ஆண்டு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். அதெல்லாம் எப்படி சாதித்து காட்டப் போகிறார் விஜய் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதே மாதிரி யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தையும் திரு விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு. முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் வீட்டுக்கே போயிட்டு சந்திச்சு ஆசை பெற்று பல விஷயங்கள் நடந்துச்சு சார். அது எப்படி பார்க்குறீங்க? ஒரு லிட்டரலி ஒரு விக்ரமன் சார் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இல்லை, எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எப்போவுமே ஒரு தேர்தல் முடிஞ்சு அந்த சூடு கொஞ்சம் தணிஞ்சு ஒரு யாராவது ஆட்சி கட்டில் அமர்ந்துட்டாங்க, சூடு தணிஞ்ச பிறகு எங்கேயாவது ஒரு மீட்டிங்கில் ஒருத்தர் பார்த்துப்பாங்க. அது கூட சில பேர் பிடிக்கலன்னா திரும்பிப்பாங்க. அது ஒரு சரியான உதாரணம் சொல்லணும்னா, கலைஞரும் ஜெயலலிதா அம்மையாரும் சந்திச்சதுக்கே கிடையாது. இது மாதிரிலாம் அந்த ஒரு நிகழ்வே கிடையாது. பல கூட்டங்களில் அந்த அம்மா தீய சக்தி கருணாநிதி அப்படின்னு அவர் கூட அந்த அம்மையார்கிட்ட போய் கேளுங்க அப்படின்ட்டு. அப்படி ஒரு எளியும் புனிமானத்தை தாண்டி அப்படி ஒரு எதிரியாக அவங்க இருந்தாங்க. அது அவங்களுக்குள்ள கோபம். இதே விஜய் கூட தேர்தல் சமயத்தில் ஸ்டாலின் சார், ஸ்டாலின் அங்கிள் அப்படின்லாம் பேசினாப்புல. அது நிறைய பேர்லாம் கண்டனம், சீனியர்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. என்னங்க ஒரு முதல்வரை பார்த்து சாரு அங்கிள் இப்படிலாம் சொல்கிறது எந்த விதத்துலங்க நியாயம் அப்படின்னா, அப்போ ஆதரவாக கூட சொல்லுவேன். அவர் எங்கே தரக்குறைவாக ஏதாவது சொல்கிறாரா, அந்த பேரை தரக்குறைவாக பேசுகிறாரா, கீழ்மட்டமான வார்த்தைகள் ஏதாவது யூஸ் பண்ணுறாரா, சார் அங்கிள் தானே சொல்கிறார் அப்படின்னு. அப்புறம் வெற்றி பெற்ற கூட பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி கடுமையான விமர்சனங்கள் 2 பக்கமும் இருந்தது. ஆனால் ஜெயிச்சு இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி 17வது இந்த சட்டசபை பதவியேற்பை இது முடிச்சுட்டு டக்குன்னு விடுறா வண்டி ஆழ்வார்பேட்டைக்கு நான் பார்க்கணும், முன்னாள் முதல்வரையும் முன்னாள் துணை முதல்வரையும் பார்க்கணும் அப்படின்பொழுது இது அரசியலுக்கு மிக நாகரிகமான வரவேற்கக்கூடிய ஒரு பண்பான ஒரு விஷயம் அப்படின்ட்டு விஜய் நிரூபித்திருக்கிறார். ஒரு முன்னோடியாக நிரூபித்திருக்கிறார். வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். மற்ற தலைவர்களும் பார்த்தாரு, திரு வைகோ அவர்கள், திரு அன்புமணி அவர்கள். ஆனால் திரு சீமான் பார்த்தது, ஏன்னா இந்த தேர்தல் காலத்தில் அதிகமாக திரு விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணது திரு சீமான் தான். அதுவும் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய சில நபர்கள்லாம் ரொம்ப தரைக்குறைவாக அவர் விமர்சனம் பண்ணதெல்லாம் பார்த்தாங்க. இந்த 2 தொண்டர்கள் எப்படி சார் பார்ப்பாங்க? திரு விஜய் அவர்களையும் திரு சீமான் அவர்களையும் சந்திச்சாரு, பட் தொண்டர்கள் எப்படி பார்ப்பாங்க? அது இல்லை, உண்மையாகவே நீங்கள் சில நபர்கள் ஏன் சொல்லுங்கள், சாட்டை துறைமுகன்னு ஒருத்தர் நான் பேரையே சொல்கிறேனே, அவ்வளோ அருவருக்கத்தக்க வார்த்தைகள்லாம் நான் அவரை எங்கேயுமே பேசுனது கூட கிடையாது. அவ்வளோ கீழ்த்தரமான வார்த்தைகள், அவ்வளோ மோசமான வார்த்தைகளை வாடா போடான்ற அளவுக்குலாம் பேசியிருந்தப்போ இப்போ தாவேக்கா தரப்புலேருந்து தொண்டர்கள் கூட வருத்தப்பட்டிருப்பாங்க. என்னங்க உங்களுக்கு ரைட்டுங்க, எதிர்க்கு எதிர் என்னென்னு தான் ரைட்டு, ஆனால் என்னென்ன பேசுனாங்க இதெல்லாம் நீங்கள் கேட்டிங்களா அப்படின்ற ஒரு கோபம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் திமுக தரப்பில் கூட அவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணல. பாமக தரப்புலாம் ஒன்றுமே, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பேசிங்க. இன்னும் கேட்டால் இந்த ஆதரவுலாம் பாமக தரப்புலேருந்துலாம் வரும்லாம் சொன்னாங்க. ஏன்னா அதே தெருவில் இருக்குது, அதே அவங்க விஜய் வீட்டுக்கிட்டே இருக்கிற நட்போடு இருக்கிறவங்க அன்புமணி ராமதாஸுடைய மகள் எடுத்த ஒரு படத்தினுடைய ப்ரொமோஷன் கூட விஜய் பண்ணி கொடுத்தாரு, நலங்குன்னு ஒரு படத்துக்கு கூட. காரணம் சொல்கிறேன்னா, இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி கூட அவர் கூட எங்கேயுமே இல்லை. அவர் இன்னும் கேட்டால் விருப்பப்பட்டே சொன்னார், கொடி பறக்குது பாருங்கள், எனக்கு சிக்னல் கொடுத்துட்டாங்க பாருங்கன்னு. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நாம் தமிழர் பக்கம் இருந்து சீமானே கடுமையாக பேசினவர், ஒரு கடலை கண்ணாமண்ணான்னு பேசினவர். அதை தாண்டி அவர் கட்சியை சேர்ந்த நான் சொல்கிற அந்த நபரும் கூட பார்த்திங்கன்னா மிக கீழ்த்தன்மையான வன்மமான வார்த்தைகள்லாம் வச்சு பேசினார்.
மன்னிப்போம் மறப்போம் அப்படின்ற ரேஞ்சில் அவர் போயிருக்கார் பொழுது கொஞ்சம் வெக்கப்பட்டு தான் இருக்கிறார் வந்து சீமான் அந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் இது பண்ணி தான் இருக்கார் வந்து. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதை தவிர்த்திருக்கலாமான்னு கூட தோணுது. ரைட், அது முதல்வருடைய விருப்பம். ரைட், எல்லாரையும் தான் பார்த்துட்டோம், அதனால் அதை பார்த்துருக்கோம் அப்படின்னு. ஆனால் இவங்களாம் முகத்து கொண்டு போய் எங்கே வச்சுப்பாங்கன்னு தெரியல, எங்கே வச்சுக்கிட்டாங்கன்னு தெரியல வந்து. ரைட். அடுத்ததா வந்து பிரதமர் மோடி அவர்களையும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, சோனியா காந்தி இந்த மாதிரியான தேசிய தலைவர்கள்லாம் விஜய் சந்திக்க போறாரு அப்படின்ற மாதிரியான நியூஸ் இருக்கு. ஒரு ஒரு ஸ்டேட் லீடர்ல தாண்டி ஒரு சென்ட்ரல் லீடரா போறாரா சார்? இல்லை, இதில் தவறே கிடையாதுன்ற நான். அவர் வெற்றி பெற்ற பிறகு ராகுல் காந்தி வாழ்த்து சொல்லியிருந்தார், பிரதமர் மோடி வாழ்த்து சொல்லியிருந்தார். உங்களுடைய ஆதரவோடு தான் அந்த ஆட்சியை நான் தொடர்வேன்னு வந்து ஒரு ஓப்பனாகவே ஒரு இது கொடுத்துருந்தார் வந்து. என்னதான் கொள்கை எதிரின்னு சொன்னாலும் ஒரு நாட்டுடைய பிரதமர் வந்து நீங்கள் மத்திய அரசு ஒன்றிய அரசு கிட்ட வாங்கி தானே சில விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சில நிதியெல்லாம் அவங்க கொடுக்கறத வச்சு தானே வந்து அடுத்த நலத்திட்டங்களுக்கு நாம் வந்து பயன்படுத்த முடியும். அப்படின்னு உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை அப்படின்பொழுது தாராளமாக போய் பார்க்கலாம் வந்து. எவ்வளோ காலம் தான் நீங்கள் வந்து எல்லாத்தையும் எதிர்புதிரமாகவே இது பண்ணிக்கிட்டு இருக்க போகிறீங்க? வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அது. நல்லது. விஜய் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். அந்த மாற்றத்தை அவர் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் என்பது வரவேற்கத்தக்க விஷயம். விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பிறகு தமிழகத்துல பல இடங்கள்ல இந்த கஞ்சா, குட்கா இதெல்லாம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கிறத நம்ம வீடியோ மூலமா பார்த்தோம். திருச்சியில வந்து ஒரு காவல் ஆய்வாளர் அங்க இருக்கக்கூடிய ரவுடிகள்லாம் கூப்பிட்டு இதுக்கப்புறம் ஒழுங்கா இருங்க, ஆட்சி மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்றதா இருக்கட்டும். இது வந்து காவல்துறை விஜய் அவர்களோட டைரக்ட் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படுதா சார்? இல்லை, எந்த முதல்வர் வந்தாலும் காவல்துறையை அவங்க கட்டுப்பாட்டில் தான் வச்சுப்பாங்க. அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும் அந்த போலீஸ் வந்து. இருக்கும்போது விஜயே கூட சொல்லியிருந்தார் வந்து அந்த நேரு ஸ்டேடியத்தில் 3 இதுக்கான கையொப்பம் இட்டார் வந்து. பெண்கள் பாதுகாப்பு, போதை ஒழிப்பு, அப்புறம் 200 யூனிட் மின்சாரம் அப்படின்னு. அதே வேளையில் கொஞ்சம் எனக்கு மூச்சு வாங்குறதுக்கும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னாரு. அது வேணும். அதில் போதை ஒழிப்பு ஒரு பெரிய ஏன்னா கடந்த காலங்களில் நம்ம பார்த்தோம் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து குற்றச்செயல்களுடைய பின்னணியில் என்ன இருந்தது அப்படின்னா அந்த கஞ்சா, குட்கா, பவுடர், சாராயம் எல்லாமே இருந்தது அது பின்னணியில் வந்து. அதுதான் அதனுடைய தொடக்கமாகவே இருந்தது வந்து. இப்போ இதை பிடிச்சிட்டா, இதை ஒழிச்சிட்டா குற்றங்கள் கம்மி பண்ணிடலாம்ல அப்படின்னு. அதுக்கான நடவடிக்கை உண்மையாகவே காவல்துறைக்கு ஒரு முழு சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அப்படி ஒரு சுதந்திரத்தை அவர் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் கூட ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படிச்சிருந்தேன் வந்து. கடந்த ஆட்சியில் வந்து காவல்துறைக்கு ஒரு பெரிய அழுத்தம் இருந்தது. அதிகாரிகளுக்கும் ஆகட்டும், அடிமட்ட காவலர்கள் கூட பார்த்திங்கன்னா ஒரு அழுத்தம் இருந்தது. காரணம் என்னென்னா சிபாரிசு, பஞ்சாயத்து, அப்புறம் வந்து கட்சி ஆட்கள் போய் அங்கே போய் இது பண்ணுறது, அதிகாரத்தோணில் இது பண்ணுறது. ஒரு காவல்துறை முழுமையாக நீங்கள் சுதந்திரமாக பணியாற்ற விடணும் இல்லையா? ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்பொழுது, அந்த அம்மையார் இருக்கும்பொழுது முழு சுதந்திரம் கொடுத்தாங்க. இந்த ரவுடிங்கள்லாம் ஒழிச்சாங்க அந்த சமயத்தில். பயந்தாங்க அந்த காவல்துறை ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க, பேட்ரோல் வந்துக்கிட்டே இருக்கும். வந்து நீங்கள் நைட்டு போனீங்கன்னா 12 மணிக்கு மேலே நிற்க வச்சு உங்களுக்கு வந்து எல்லா ஆவணங்களும் இருக்கான்னு பார்ப்பாங்க வந்து. நீங்கள் மீடியா அது இதுன்னு சொன்னால் கூட நீங்கள் காட்டுங்க சார், அதுக்கப்புறம் கிளம்புங்க அப்படின்னும். அது என்னென்னா அந்த சுதந்திரம் தான் வந்து. அப்படி ஒரு சுதந்திரத்தை இனி விஜய் கொடுப்பாருன்னு நம்ம நம்புவோம் வந்து. அதனுடைய ஒரு தொடக்கமாக நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த குட்கா, கஞ்சா இதெல்லாம் பிடிச்சிருக்காங்க. அப்புறம் திருச்சியில் இருக்கிற ஒரு உயர் அதிகாரி இந்த சரித்திர பதிவேடு குற்றவாளிகள்லாம் நிற்க வச்சு அவர் கொடுக்குற வார்னிங்லாம் வந்து பொதுமக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். இந்த மாவட்டத்தில் 30 லட்சம் பேர் இருக்காங்க, நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேட்குறாரு. ஒரு 300 பேர் இருப்பீங்களா? தொலைச்சிடுவாங்க 300 பேரையும் அப்படின்றார். 30 லட்சம் பேருக்காக 300 பேரை வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாதுன்னு சொல்கிறார்ல. இது மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரும். காவல்துறையில் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்றது வந்து இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாமா சார்? இதுக்கப்புறம் இல்லை, கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும் வந்து. ஏன்னா விஜய் அப்படி ஒரு காவல் உயர் அதிகாரியாக பல படங்கள் நடிச்சிருக்காரு. பல படங்களில் வந்து சாமானிய மக்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு காவல் அதிகாரியாக நடிச்சிருக்காரு. அவர் வந்து நின்னாலே போதும் அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்குல்ல அந்த வலியும் வேதனையும் வந்து அதை எப்படி மக்கள் வந்து கொண்டாடி ரசிச்சிருக்காங்க. இப்போ கூட அவர் வந்து ஒரு காவலராக தமிழகத்தினுடைய காவல் காக்க வந்து ஒரு காவல் தெய்வமாக கூட நினச்சி கூட அந்த வாக்களிச்சிருக்காங்க வந்து. அது கண்டிப்பாக அதை வந்து நிறைவேற்றுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அவருடைய கடைசி படத்தில் கூட அவர் வந்து காவல்துறை அதிகாரி நடிச்சிருக்காரு. அந்த படம் குறித்து அந்த ப்ரொடியூசர் ஒரு இன்டர்வியூவில் பேச இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் படம் வந்துருங்க, முதல்வர் விஜய் அப்படின்ற டைட்டில் கார்டோட அந்த படத்தை நாங்கள் இறக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வைரலாக சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு சார். எப்படி இருக்கு அந்த ஒரு முதல்வர் விஜய் அப்படின்னு திரையில பார்க்க? அதாவது தம்பி, இது ஒரு சொல்லுவாங்க ஊரில் வந்து ஒரு கெட்டதுலேயே ஒரு நல்லது பண்ணுவாங்க வந்து. ஜனவரி 9ஆம் தேதி இந்த படம் வந்திருந்தா ஓடி முடித்து இன்றைக்கி ஓடிடியில் வந்து முடிஞ்சு போயிருக்கோம். தேட்டருக்காரங்களும் சம்பாரிச்சிருப்பாங்க, படத்தையும் கொண்டாடி இருப்பாங்க. ஒரு ஜனநாயகன் பொங்கல், விஜய் பொங்கலாக அதை வந்து இதுவாயிருக்கும். அது ஒரு அரசியல் பேசுது. அப்புறமா விஜயோடைய அரசியல் மேல் உள்ள கோபம், காழ்ப்புணர்ச்சி எல்லாத்தையும் சேர்த்து அந்த படத்தை சுத்தலில் விட்டு அதை முடக்க பார்த்து அது சென்சாரில் எடுத்து போய் போட்டு நீதிமன்றத்தை அணுகி என்னென்னவோ சுற்றி பார்த்துட்டு நீங்கள் எப்போது சென்சார் தரீங்களே தரீங்க விடுங்களா அப்படின்னு
விட்டாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்களா காலம் பார்த்தீங்களா எப்படி வந்து கொண்டுடுச்சு. டைட்டில் கார்டில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடித்துள்ள படம் அப்படின்னு அதுதாங்க வந்து நீங்கள் ஒரு மனிதனுக்கு நீங்கள் எந்த அளவிற்கு அழுத்தம் கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு தொந்தரவு கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு அநீதி ஏற்படுத்துகிறீர்களோ, அவர் பக்கம் இயற்கையும் இறைவனை நிற்பார் யாராக இருந்தாலும் சரி அப்படின்றது மிகச்சரியான உதாரணம் வந்து விஜய் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த மாத கடைசியில் இந்த படம் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ப்ரொடியூசரை பயங்கர ஹாப்பி வந்து. இப்போ என்னென்னா சாதாரண விஜய் ஆடியன்ஸை தாண்டி தமிழக மக்களே வந்து படம் பார்ப்பாங்க. முதல்வர் நடிச்சிருக்காருப்பா, அதுவும் சினிமா நடிக்கிற அவருடைய கடைசி படம் என்னதான் இருக்குது, இந்த படத்தில் போய் பார்த்துருவோம் அப்படின்போது ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய இது. இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் அரசியலுக்குள்ளே வராருன்னா அவருடைய திரைப்படத்தெல்லாம் முடக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு தவறு வந்து இதெல்லாம் மக்கள் மத்தியில் வந்து தெரிஞ்சிருக்குது. விஜயோட வெற்றிக்கு இதெல்லாம் கூட காரணம். அந்த படத்தை அசால்ட்டாக விட்டுருந்தா அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க மக்கள் வந்து. நீங்கள் மக்களை வந்து நீங்கள் இதுன்னு நினைக்கவே முடியாது. இன்றைக்கி எல்லார் கையிலும் மீடியா இருக்குது, அதனால் ஏமாற்றவே முடியாது. இந்த ஜனநாயகன் படத்தை முடக்கியதும் விஜயோடைய வெற்றிக்கும் ஒரு காரணம் என்பது அசைக்க முடியாத உண்மை. அடுத்தடுத்த நிகழ்வில் தொடர்ந்து பேச சார். தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.